ஹாய் கைஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா எம்ஜிஆரும் ஒரு போலீஸ்காரன் இவங்க பற்றி தான் நம்ம ரெண்டு பேர்த்த பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கடைசி வரையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு காரில் நைட்டு இப்போ 1 மணிக்கு வந்திருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு மணிக்கு ஒரு போலீஸ்கார் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த ஏரியாவில் வந்து எந்த ஒரு பஸ்ஸும் 1 மணிக்கு போகவே போகாது. அப்போது அந்த எம்ஜிஆர் வந்து அந்த போலீஸ்காரரை பார்த்து, ஏங்க நீங்கள் வந்து இங்கே என் காரில் வந்து ஏறிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த போலீஸ்கார் வந்து மறுத்துட்டார். ஆனால் அவர் கூட எம்ஜிஆர் கூட போகிறதுக்கு மறுத்துட்டார். ஆனால் அவர் ஒரு 10 அடி 20 அடி தொலைவில் இருக்கும்போதே போலீஸ்கார் கண்டுபிடிச்சிட்டார். இந்த காரோட கலரும் அந்த எம்ஜிஆரோட வாசனை, அந்த சென்ட்டு வாசனை எல்லாம் அந்த போலீஸ்கார் கண்டுபிடிச்சிட்டார். எம்ஜிஆர் தான் வரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் கிட்ட வந்து எம்ஜிஆரே கார் நிறுத்த சொல்லி அங்கேருந்த டிரைவர் மூலயமா போயிட்டு அவர் அந்த போலீஸ்காரை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த போலீஸ்கார் வந்து வரமாட்டேன்ட்டார். உடனே எம்ஜிஆர் வந்து வலுக்கட்டாயமாக அவர் உட்காரங்கன்னு சொன்ன பின்னாடி வந்து ஏறி அந்த காரில் உக்காந்துருக்காரு. யார்? போலீஸ்கார் எம்ஜிஆர் காரில். அப்புறமா வந்து எம்ஜிஆர் வந்து பழம் எடுத்து கொடுத்துருக்காரு சாப்பிட சொல்லி போலீஸ்காருக்கு, காரில் உக்காந்துக்கிறவருக்கு. அவர் வேணான்ட்டார். பிஸ்கெட் கொடுத்துருக்காரு, வேணான்ட்டார். ஜூஸ் கொடுத்துருக்காரு, எம்ஜிஆர் வேணான்ட்டார். அப்போ சொல்கிறாரு எம்ஜிஆர், என் படம்லாம் நான் யாருன்னு ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆர் வந்து போலீஸ்கார்கிட்ட கேட்டிருக்காரு, தெரியும், நீங்கள் வந்து எம்ஜிஆர்னு சொல்லியிருக்காரு. நான் யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு போலீஸ்கார்கிட்ட வந்து எம்ஜிஆர் கேட்குறாரு. அவர் தெரியும் சார், நீங்கள் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எம்ஜிஆர் வந்து என்ன பண்ண, நான் நடித்த படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த போலீஸ்கார்கிட்ட. அந்த போலீஸ்கார் வந்து என்ன சொல்லிக்கிறாரு, நான் வந்து படம்லாம் பார்க்குறது இல்லைங்க சார், நீங்கள் படத்தில் நடிக்கிறது எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் படம்லாம் பார்க்குறதில்ல, சினிமாலாம் பார்க்குறதில்ல, என் வேலை என்னவோ அது என்னவோ நான் இருப்பேன் அப்படின்ட்டுருக்காரு. சரி, இப்போ நீங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு எம்ஜிஆர் போலீஸ்கார்கிட்ட. அதுக்கு போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, சார் என் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். சரி, இப்போ பஸ்ஸு வராதுன்னு தெரியும்ல, எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர் போலீஸ்கார்கிட்ட. நடந்து போகலான்னு இருந்தேன், இல்லைனா லிஃப்ட்டு கேட்டு போகலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு நான் லிஃப்ட்டு கொடுத்ததுக்கு ஏன் நீங்கள் வந்து லிஃப்ட்டுக்கு ஏற மாட்டேன்ட்டீங்கன்னு கேட்டது. இல்லை சார், நான் வந்து சாதாரண போலீஸு, ஒரு காரில் போய் இறங்குனா வந்து அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, இவன் லஞ்சம் வாங்குறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கார்காரங்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு போகிறதில்ல அப்படின்னு அந்த வந்து போலீஸ்கார் வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காரு. சரிப்பா அப்படியான்னு சொல்லிட்டு, உங்கள் வீடு சார். அப்புறம் வந்து அந்த போலீஸ்கார் வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து, சார் இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எம்ஜிஆர் வந்து, ஏங்க இங்கே நிறுத்த சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு இன்னும் ஒரு 10 கிலோ 1 கிலோமீட்டர் இருக்குல்ல, ஏன் இங்கே இறங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்குறாரு எம்ஜிஆர் வந்து. அதுக்கு அவர் போலீஸார் சொல்கிறார், சார் நான் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தானே, நடந்தே போயிடுவேன். ஏன்னாங்க நான் வீட்டிலே விட்டு போகிறேங்கன்னு வந்து எம்ஜிஆர் வந்து சொல்கிறாரு. உடனே போலீஸ்கார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண போலீஸ், நான் வந்து காரில் போய் வீட்டில் போய் இறங்கினா அங்கே பக்கம் வீட்டுக்காரங்களாம் வந்து, இவர் என்ன காரில் வந்து இறங்குறாங்க, பெரிய ஆளாகிட்டார் அப்படிங்கிறது அப்படின்னு நினைப்பாங்க, லஞ்சம் நிறையா வாங்கிட்டு போகிறது, அதான் கார் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தப்பாக பேசுவாங்க. அதுக்காக தான் சார் நான் வந்து இங்கே இறங்கி நான் நடந்தே போய்க்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரி எம்ஜிஆர் என்ன பண்ணுறார், கார் இங்கே நிறுத்துங்க, அவர் இறங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னார். அங்கேயே இறக்கி விட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாருன்னா, நேராக அவர் வந்து ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்து சென்னைக்கு போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சுட்டு திருப்பி இந்த போலீஸ்கார ஞாபகம் அவருக்கு எம்ஜிஆருக்கு வருது. உடனே வந்து இவர் போலீஸ் வந்து ஃபோன் அந்த போலீஸ்காரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த காரில் வந்தார் அந்த போலீஸ்கார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனே அவர் எங்கே அந்த ட்ராப் பண்ணி கார் ஏற்றின்னு வந்தாரோ அந்த ஊரை கண்டுபிடிச்சி அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த போலீஸ்காரை பற்றி விசாரிச்சிருக்கிறார். அவர் இந்த போலீஸ்காரை பற்றி அந்த இன்ஸ்பெக்டரை வந்து எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனில் உடனே வந்து டிஎஸ்பி எடுத்திருக்காரு. நான் எம்ஜிஆர் பேசுகிறேன்னு ஃபோனில் பேசியிருக்காரு. உடனே அவரெல்லாம் நடுநடுங்கி போயிட்டாங்களா அந்த ஸ்டேஷனே. சார் சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னேன். அந்த இரவு அந்த 1 மணிக்கு அந்த போலீஸ்காரன்
ஓனர் அவர் பேர்லாம் சொல்லி இது மாதிரி கேட்டிருக்காரு. ஆமாம் சார், அவர் ரொம்ப நேர்மையானவர், யார்கிட்டையும் ரூபா லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டிஎஸ்பி. சரி, அந்த டிஎஸ்பி வந்து சார் மேலே இன்னும் எஸ்பி அவங்கெல்லாம் வந்து சார் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும் சார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. புண்ணியம் சார் உங்ககிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் வந்து கேட்டிருக்காரு எம்ஜிஆர் கிட்ட. உடனே வந்து எல்லார்ட்டையும் கொடுங்க நான் பேச சொல்லிட்டு அங்கே ஏடிலேருந்து எல்லா போலீஸ்காரங்களும் கொஞ்சம் நேரம் எம்ஜிஆர்கிட்ட பேசியிருக்காங்க. உடனே வந்து அவர் எங்கேங்க அந்த போலீஸ் பேசவே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு போலீஸ்கார்கிட்ட. உடனே வந்து போலீஸ் வந்து சொல்கிறாரு, சார் அவர் இன்றைக்கி லீவில் இருக்கார், அவர் அதனால தான் சார் அவர் இன்றைக்கி பேசலை. அவர் உடனே எம்ஜிஆர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரை வந்து நாளைக்கு ராமாபுரம் தோட்டத்துக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே, சரி ராமாபுரம் தோட்டத்துக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு வர சொன்ன உடனே சரி போலீஸ்காரங்க சரிங்க சார் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ராமாபுரம் தோட்டத்துக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனவுடனே அவர் போகிறாரு அந்த போலீஸு, எம்ஜிஆரை பார்க்குறாரு, நல்லா பேசுகிறாங்க, சாப்பிட சொல்கிறாரு. எம்ஜிஆர் வந்து அந்த போலீஸை சாப்பிட மாட்டேன்றாரு. அப்புறம் அந்த டிஎஸ்பி சொல்கிறாரு, சார் இவர் வந்து ஒரு யார்கிட்டையும் லஞ்சமும் வாங்க மாட்டார், பீடி சிகரெட்டு போன்ற புகையில எந்த ஒரு எந்த ஒரு பழக்கமே இவர் செய்ய மாட்டார் சார், ஒரு நல்ல ஒரு போலீஸ் சார் இவருக்கு வந்து 3 பொட்டை பிள்ளைங்க சார். ஆனால் 3 பொட்டை பிள்ளைங்க இருக்குது. இவர் நேர்மையாக வேலை செய்கிறனால அந்த பொட்டை பிள்ளைங்களுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் நகையோ பணமோ எதுவுமே இல்லை. இவர் வாங்குகிற சம்பளம் இவர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே சரியாக போச்சு. இவர் இந்த 3 பொட்டை பிள்ளைங்களை வந்து எப்படி கட்டி கொடுக்க போகிறாருன்னு தெரியல அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட வந்து அந்த டிஎஸ்பி சொல்கிறாரு. உடனே இந்த போலீஸ்கார் வந்து சார் அதெல்லாம் உடனே எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டாக பணம் எடுத்து அந்த நல்ல போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து நீ உன் பொண்ணு 3 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் கல்யாண டேட்டு சொல்லுங்கள், நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு வந்து எம்ஜிஆர் சொல்கிறாரு. அந்த போலீஸ் என்ன பண்ண, நேர்மையான போலீஸ் இல்லையா, அவர் அந்த பணத்தை வந்து வாங்கவே மறுக்கிறாரு. எனக்கு வேணாங்க சார், நான் உழைச்சே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் பொண்ணுங்களை என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் சார், உங்கள் காசு எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு அந்த நல்ல போலீஸு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, நான் என்னை எம்ஜிஆராக நீ பார்க்காதீங்க, என்னை ஒரு கூட பிறந்த அண்ணனோ இல்லை தம்பியோ பாருங்கள், ஒரு அண்ணன் பொண்ணுக்கு வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குற மாதிரி, ஒரு சித்தப்பா கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க, தயவுசெய்து இந்த பணத்தை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னனால வாங்கிட்டார் அந்த நல்ல போலீஸு. அப்புறம் வந்து அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்துட்டு நல்லா வாழ்த்திட்டு போனார். இந்த மாதிரி ஒரு நல்ல போலீஸுக்கு தான் நம்ம வேணும். இந்த மாதிரி ஒரு நல்ல போலீஸ் நான் எதை கொடுத்தாலுமே வாங்க மாட்டேனாரு. நான் என்னை தேடி அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எத்தனையோ அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கெஞ்சி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இவர் எது கொடுத்தாலுமே வேணான்றாரு. இவரை மாதிரி ஒரு நல்ல போலீஸ் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வேணும். இது மாதிரி போலீஸை பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ரொம்ப வாழ்த்துறாரு. இது மாதிரி கதை வேணும்னா